நினைக்கிறேன் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 2-3 வாரத்திலேயே சீக்கிரமாக ரோட் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்கார் ஆண்டவர். ஸோ உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஆண்டவர் செஞ்சுருக்கார் இல்லையா? அதெல்லாம் நன்றி சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை நம்ம பாடலாமா? ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. நமக்கு மற்ற பேராகிராஃப் கஷ்டமாக இருந்தாலும் 4 லைன்ஸ் அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்த்து நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி ஜீவனை கொடுத்து இந்த இடத்துல நம்மளை கூட்டிகிட்டு வந்த தேவனை நன்றி செலுத்தி தேங்க்யூ லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாமா? எனக்கு இந்த சைட்லேருந்து அதிகமான சவுண்டு வருது, இந்த சைட்லேருந்து கொஞ்சம் சவுண்டு வரல, எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேங்க்யூ பாடலாமா? சென்னையில் இருந்த சர்ச்சோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு தடவை தேங்க்யூ லார்ட்னு பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த சைடும் சேர்ந்து பாடலாம், 2 பேர் சேர்ந்து.
லைஃப்பில் ஆண்டவர் நம்மளை நிறையா பார்க்குறாரு இல்லையா? நம்மளை நிறையா ஆகாருடைய கண்ணீர் ஆண்டவர் கண்டார். தேவன் நம்மளுடைய ப்ரொவைடராக இருக்கிறார். ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். அவர் ஏல் ஈரேவாக இருக்கிறார். ஏல் ஈரே, ஏல் அப்படின்னா யாவே அப்படின்னு அர்த்தம். யாவேனா இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அது ஒரு யூனிக் ஹீப்ரூ நேம். YHWH அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்களா அது யாராலையும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத ஒரு ஹீப்ரூ நேமாக இருக்குது. ஸோ ஆண்டவர் மோசேட்ட என்ன சொல்கிறார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏல் ஈரேவாக இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவராக, கேட்டதை பார்க்கிலும் அதிகமாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு ஏல் ஈரே அப்படின்னு சேர்ந்து பாடலாமா? கேட்டதை
ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் ஏல் ஈரேவாக, அவர் போதுமானவராக நம்ம வாழ்க்கையில் இருக்க போகிறார். ஆபிரகாம் வந்து மோரியா மலையில் தன்னுடைய ஒரே ஒன் அண்ட் ஒன்லி சன்னை அவர் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக பலி செலுத்த போகும்பொழுது, இன்றைக்கி என்னுடைய இவ்வளோ கஷ்டத்தில் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ லேட்டாக கொடுத்த அந்த ஒரே ஒரு கிட்ட ஆண்டவர் பலி செலுத்த சொல்கிறாரே அப்படின்னு அவர் கவலையோடு போனாலும் என் தேவைகளை அவர் சந்திப்பார், என்னுடைய தேவைகள் என்னை பார்க்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த மோரியா மலையில் தான் அவர் என்னுடைய ஏல் ஈரே அப்படின்னு அந்த இடத்துல பேர் வைக்கிறார். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு தடவை அந்த சரணத்தை நம்ம பாடலாம். ஹalleluya. ஹalleluya. மோசே வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது, எப்படி ராஜா நான் இந்த ஜனங்களை வழி நடத்துவேன், நானே திக்குவாயும் மந்தனாவுமா இருக்கேன், எப்படி ஆண்டவரே நான் இந்த ஜனங்களை நடத்துவேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க ஒரு இன்கேப்பபிள் பர்சனாக இருந்தாலும், ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும், அந்த மலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார் இல்லையா? அவர் தேவாதி தேவன். ஹீஸ் அ கிங் ஆஃப் கிங்ஸ், ஹீஸ் அ லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். அவர் தேவாதி தேவன். அவர் வந்து ஒரு மனுஷன் கூப்பிட்ட பொழுது அந்த இடத்துல அந்த மலையில் இறங்கி வந்தார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூப்பிடும் பொழுது இந்த இடத்துல இறங்கி வருவார் இல்லையா? ஆமென். இந்த இடத்துல 2-3 பேர்கள் எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் இருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம், எல்லாரும் சேர்ந்து. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே என்று பாடலாம். கூடாரத்தில் இறங்கி வந்தீரே
சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை ராஜா, நான் மண் என்று நினைவு கூறுகிறேன். ஐம் நத்திங் பிஃபோர் யூ லார்ட். நம்ம எல்லாரும் நம்மளை ஹம்பிள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஒன்றுமில்லை, ஆண்டவரே நான் பசுத்தவான் இல்லை, நான் உமக்கு முன்பாக குறையுள்ள மனிதனாக இருக்கிறேன், எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அந்த அடியை திரும்பி பாடலாமா? வாருமையா Glory be to God's holy name. Hallelujah. Hallelujah. பாடின சகோதரி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 6 மாசமா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாடுறதை நான் கேட்டதே இல்லை. அவங்க பாடுவாங்கன்னு அவங்க அம்மா ஒரு நாள் பார்த்தப்ப சொன்னாங்க, பொண்ணு பாடுவாங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. ஆனால் இவ்வளவு நல்லா பாடுவாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன், நான் அடுத்த வாரத்தில் நீங்கள் வர்ஷிப் பாடுங்க அப்படின்னு சொன்னேன், வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போவே அதை ஏற்றுக்கிட்டாங்க. நேற்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி அருமையாக நல்லா பாடினாங்க. ஹல்லேலூயா. அவ்வளோதானே உங்களுக்கு தெரியும். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய மகள் அவர்கள் சென்னையில் இருந்தார்கள். அந்த ஐயா எட்வர்ட்ராஜ் அவர்கள், அவர்களுக்கு மனைவி எப்சிபா, 2 பெண் பிள்ளைகள். இது 2வது பெண் பிள்ளை. 1வது பெண் பிள்ளை திருமணமாகி ஃபேமிலியோடு இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு டாக்டர்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு டென்டல் டாக்டர் அவர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பாடும் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆமாம், நம்ம எவ்வளவு படித்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவருக்காக பாடுவது, ஆண்டவருக்காக எதையாலும் செய்வதை நம்முடைய வாழ்க்கையின் முதல் கடமையாக கொள்ளணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில வேளையில் நெருக்கமான வேதனைப்படக்கூடிய பல சூழ்நிலைகள் வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு சில காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது உண்மைதான். ஹல்லேலூயா. அநேக நாட்கள் இந்த சபையில் இப்படி போதிக்கிறோம், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம், இவங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறோம், இவங்கெல்லாம் யாரும் கீழ்ப்படுகிற மாதிரி தெரியலையே, ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னெல்லாம் நினச்சிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னா வாத்தியார் மாதிரி எங்கே தேர போகுதுன்னு, அப்படி தானே? அப்படியெல்லாம் நினச்ச காலங்கள், நினச்ச நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் சமீபத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய 2 நிகழ்வு நடந்தது. அது என்னென்னா, நம்முடைய சபையில் 2 பெண் பார்க்கிற 2 என்ன பார்த்தோம், வரன் பார்த்தோம். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த பெண்கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டப்போ என்ன பேச போகிறாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன்.
ஆனால் அவங்க முதல்ல சொன்னது, நான் எப்போ வேணாலும் ஊழியத்துக்கு வருவேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்களாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அவன்கிட்ட ஊழியத்தை பற்றி பேசினதே கிடையாது. சபையில் பேசியிருக்கேன் அவ்வளவுதானே தவிர ஊழியத்துக்கு வரணும், நீ ஊழியம் செய்யணும்னுலாம் பேசினது கிடையாது. அப்படி அந்த அந்த வரப்போகிற அந்த பெண்ணிடத்தில் நான் ஊழியம் செய்யணும், அது உனக்கு ஓகேவா, வேலையை கூட விட்டுருவேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டது எனக்கு அப்படியே மனசில். ஆமாம், அதே மாதிரி ஒரு பெண், நம்முடைய சபையில் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம். அந்த பெண் அந்த மாப்பிள்ளையோட பேசணுன்னா ஒரு 3 கண்டிஷன் சொன்னாங்க. அந்த 3 கண்டிஷனில் அந்த 3 கண்டிஷன் என்னன்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் உங்கள் சபைக்கு வந்தாலும் நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா? உண்மையிலே மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா நம்ம பேசினது எல்லாம் வீணாக போகலை. நம்ம கர்த்தருக்காக பிரசங்கம் பண்ணினதோ, பிள்ளைகளுடைய எதை உள்ளத்தில் போட வேண்டும் என்று விரும்பினதோ அதெல்லாம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவங்க ஒரு டாக்டர் தான், ஆனால் நகை போடலை. நகை போட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்காங்க. நகை போடாத மாப்பிள்ளையை தான் கட்டுவேன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு அலையில சொல்லுமா, நமக்கு 10ஆம் வகுப்பு படித்த உடனே 10 பவுன் போடலாமான்னு இருக்குது. ஒரு வகுப்புக்கு 1 பவுன், 10ஆம் வகுப்பு படித்தா 10 பவுன். ஆனால் இவ்வளவு படித்தவங்க, ஆமாம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக அந்த தாயார் அவங்கள வளர்த்துருக்குறாங்க. அவங்களும் வைராக்கியமாக இருப்பதை குறித்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஒன்றுக்கு இல்லாதவங்க தான் போடணும்னு நினைப்பாங்க, இல்லாதவங்க தான் போட நினைப்பாங்க, இல்லாதவங்க தான் கவரிங் கூட வாங்கி போடுவாங்க, இருக்கிறவங்க போட மாட்டாங்க. சொல்லுவாங்களே தமிழில், நிறை கூட என்ன செய்யாதான் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சு. ஒரு முறை பாடணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வருடங்கள் காலங்களா என்னை
காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என் நாடும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் தெய்வம் நீரே. உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயனே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கினதே. வீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. வீரன் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என் நாடும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாடும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. ஆமா, வருடங்கள் காலங்கள் ஆனாலும் நம்மை வழுவாமல் காத்தான். அவருடைய வல்ல கரத்தால் நம்மை தாங்கினான். வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என் நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா. பசங்க எல்லாம் பாடுறதில்ல, பிள்ளைகள் கொஞ்சம் பாடுறாங்க, என்னமெல்லாம பண்றாங்க இங்க உட்கார்ந்துட்டு. நீங்க இங்க உட்கார்ந்து பழகணும். அப்படின்னா அங்க தமிழ் எல்லாருக்கும் படிக்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியும்? தமிழ் படிக்க தெரிஞ்ச பையங்கெல்லாம் கை வைத்துங்க. ஓஹோ, ப்ராப்ளம் அங்கதான் இருக்கு. நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் தெரியல. இங்க பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியுது? அதுவும் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுது. பிரச்சனை அங்க இருக்குதா? அதனாலதான் அங்க பார்த்து பாட முடியல. இருந்தாலும் ஒரு தடவை நம்ம பாடல்கள் எல்லாமே ஒரு தடவை பாடுவோம், மறுபடியும் அதே லைன் பாடுவோம். கவனமா கேட்கணும், திரும்ப அதை பாடணும். நான் எல்லாரையும் கவனமா பார்ப்பேன், விசேஷமாய் பிள்ளைகள். நீங்கள் தான் எதிர்கால சந்ததியினர். அதனால் நல்லா கையை அடித்து நன்றாக பாடணும். எல்லாரும் இங்க கவனிக்கணும், யாரு கீழே கவனிக்க கூடாது. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு 10 கல் இங்க கொண்டு வைக்கணும். கூழாங்கற்கள் 10 கூழாங்கற்கள் இங்க வைக்கணும். யாராவது பாடாம அதை பண்ணிட்டு இருந்தா தலையில எரியும். அல்லேலூயா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படியெல்லாம் பட்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் பட்டு தான் இப்படி இருக்கிறோம். உங்களை யாரும் தொடக்கூடாது, உங்களை யாரும் பேசக்கூடாது, உங்களை யாரும் கண்டுக்கவும் கூடாது. அப்புறம் எப்படி இருக்கும்? எங்களை கண்டுக்காம விட்டுருந்தா இப்படி இருப்போமா? எங்களை தலையில குட்டாம இருந்தா இப்படி இருப்போமா? இருக்காது. அல்லேலூயா. இப்பதான் பழையபடி சொல்றாங்க, வாத்தியார் கையில குச்சி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்ப நிறைய வாட்ஸ்அப்ல செய்தி வந்துட்டு இருக்கு, வாத்தியார் கையில என்ன கொடுக்கணுமா? இப்பதான் கொஞ்சம் புத்தி வருது.
அடிபட்டவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அடிபட வேண்டாம்னு நினச்சவங்களாம் நல்லாவே இல்லை. அதனால் அடிபடணும். அதை நம்ம சர்ச்சிலையும் கொஞ்சம் செயல்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அங்கங்கே கவனிக்கிறாங்க. இதை ஒரு லைன் பாடலாம், எப்படி உங்களுக்கு தெரியுதா பார்க்கலாம். ஒரு நாள் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை இங்கே உட்கார வச்சு படிக்க வைக்கணும் அப்படின்னு அவங்க டைரக்டர்கிட்ட கேட்டுட்டேன், சண்டே கிளாஸ் டைரக்டர்கிட்ட. ஆமாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம், ஆராதனை ரொம்ப முக்கியம். சிறு வயசில் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது சண்டே கிளாஸில் முக்கியம்தான். ஆனால் ஆராதனையில் உட்கார்ந்து பழகணும். 5 விளையாதது எதில் விளையாதான்? ஆமாம், கொஞ்சம் வளர்ந்த பிறகு உட்கார வச்சா அவனுக்கு உட்கார்றது வராது. இங்கே தான் கொஞ்சம் டிசிப்ளினாக உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் ரொம்ப நல்லது. ஒரு மலையாள பாடல். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்னு தெரியல. என்னாச்சு இந்த பாட்டு? എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ, ഏതൊരു ആപത്തിലും ഏത് நேரத்திலும் என்னை தாங்குന്ന தெய்வமுண்டല്ലോ அப்படிங்கிற ஒரு மலையாள பாடல். நானும் ஒரு முறை தான் கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு அது பிடிச்சது. ஹல்லேலூயா. ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ, ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ, ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. സർവശക്തനേ, പരിശുദ്ധനേ, ആരാധന സ്തുതി നിനക്ക്. സർവശക്തനേ, പരിശുദ്ധനേ, ആരാധന സ്തുതി നിനക്ക്. ആരാധിക്കും ഞാൻ, ആനന്ദിക്കും ഞാൻ, വിശ്വാസത്താൽ ആരാധിക്കും ഞാൻ. ആരാധിക്കും ഞാൻ, ആരാധിക്കും ഞാൻ, വിശ്വാസത്താൽ ആരാധിക്കും ഞാൻ. എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ, ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ, ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. എണ്ണമില്ല കൃപകളാലേ എന്നെ അനുദിനം നടത്തിടുന്ന, എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന എന്റെ ദൈവം അരുകിലുണ്ട്. എന്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാം അറിഞ്ഞിടുന്ന എന്റെ ദൈവം അരുകിലുണ്ട്. സർവശക്തനേ, പരിശുദ്ധനേ, ആരാധന സ്തുതി നിനക്ക്. സർവശക്തനേ, പരിശുദ്ധനേ, ആരാധന സ്തുതി നിനക്ക്. ആരാധിക്കും ഞാൻ, ആനന്ദിക്കും ഞാൻ, വിശ്വാസത്താൽ ആരാധിക്കും ഞാൻ. ആരാധിക്കും ഞാൻ,
ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ. ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. എനിക്കൊരു ദൈവമുണ്ടല്ലോ, എന്നെ കരുതുന്ന ദൈവമുണ്ടല്ലോ. ഏതൊരാപത്തിലും ഏതു നേരത്തിലും എന്നെ താങ്ങും ദൈവമുണ്ടല്ലോ. മനഃശാന്തി ഇല്ലാതാകുമ്പോ എനിക്ക് ആത്മസുഖം പകർന്നു നൽകും. മനഃശാന്തി ഇല്ലാതാകുമ്പോ എനിക്ക് ആത്മസുഖം പകർന്നു നൽകും. നെരുക്കത്തിലും എന്നെ കണ്ണുനീരിലും എന്റെ യേശു മതിയായവൻ. എന്റെ നെരുക്കത്തിലും എന്റെ കണ്ണുനീരിലും എന്റെ യേശു മതിയായവൻ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாடல் என்ன சொல்லி, மனசாந்தி, மனதிலே சமாதானம் இல்லாமல் இருக்கும்போது எனக்கு ஆத்ம சுகம் தந்து என்னை நெருக்கத்தில், என்னுடைய எல்லா நெருக்கத்திலும் என்னுடைய கண்ணீரிலும் என்னுடைய இயேசு எனக்கு மதியாயவன். ஹல்லேலூயா. ஆமா, வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர் இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் எழுந்திருந்து ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஆராதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, நன்றி. Hallelujah, thank you Lord. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொள்வதே, சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு. ஆண்டவருடைய அன்பு அளவிட முடியாது. எத்தனை அன்பு, எத்தனை பாசம். இதற்கு ஈடு நான் என்ன கொடுப்பேன்? உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுவோம், இதற்கு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உழைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையிலெல்லாம்
என்மேல் எத்தனை பாசம், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே நான், இதற்கு ஈடு என்ன தருவே நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆண்டவர் நம்மை ஒரு தகப்பனை போல சுமந்து செல்கிறார். அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. வாழ்க்கையில இப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. வாழ்க்கையில எது நேரிட்டாலும், யார் என்னை கைவிட்டாலும், நான் அந்த நேச நம்பரை அவரையே நம்புவேன், அவரையே நம்புவேன். யார் கைவிட்டாலும் அவருக்கு பின் செல்வேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. வல்ல மீட்பர் உண்டனக்கு, தீடுவார் எங்குமே. அந்த இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுவோம். வாழ்க்கையில எனக்கு வேறு யார் இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவன், உம் வார்த்தையால் உருவாக்கி. யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா என் கூட இருப்பீ, எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷாலோம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. ஷாலோம்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமா ஆண்டவரே, நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டவனால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் நம்மை தூக்கி நிறுத்துவார். இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறாயா? இப்பொழுது சோர்ந்து போயிருக்கிறோமே, யார் பலன் தருவார்? யார் நமக்கு நம்பிக்கை ஊட்டுவார்? அவ்வப்போது நம்முடைய விசுவாசம் சோர்ந்து போகிறது, விசுவாசத்திலே பலவீனர்கள் ஆகி விடுகிறோம். ஆண்டவர் தான் நம்ம கரம் நீட்டி தூக்கணும், அவர் தான் நம்மை தூக்கி விடணும், அவர் தான் நமக்கு நம்பிக்கை ஊட்டணும். அவருடைய வசனங்கள் தான் நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியவர்களாக இருக்கிறது. நீர் மாத்திரம் என்னோடு கூட இல்லாவிட்டா நான் எப்போதோ அழிந்து போயிருப்பேன், எப்போதோ இல்லாமற் போயிருப்பேன். ஆனா நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் வாழுகிறேன். நீ குடும்பத்தை என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஏற்பட்ட சூழ்நிலையிலோ வந்தது, அவைகளெல்லாம் நீர் என்னை பாதுகாத்தீர், பராமரித்தீர், என்னை தூக்கி நிறுத்தினீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. எங்களை எல்லா காரியங்களும் தேவன் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் உதவி ஒத்தாசைகளை செய்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்றும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்றும் ஜனங்கள் காணத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை, அடையாளங்களை செய்வீராக. பலவீனங்கள் அகன்று போவதாக. இந்த காலை வேளையிலே பலவீனமாயிருக்கிறவர்களுக்காக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவரே பவுலோடு கூட சேர்ந்து இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் பலவீனங்கள் நீங்குவதாக, எங்களுடைய பலவீனங்கள் எங்களை விட்டு அகன்று போவதாக, எங்களுடைய வியாதிகள் எங்களை விட்டு அகன்று போவதாக. இந்த நாட்களிலே சத்ருவானவன் அநேகரை பலவீனப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலவீனத்தை கொண்டு வருகிறான். யாராலும் சத்ருவை எதிர்த்து நிற்க முடியாத நிலைகளில் இருக்கிறார்கள். சரீரங்களில் சோர்வுகள், வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியல, நல்ல சொந்த வேலைகளை கூட செய்ய முடியல, அவ்விதமாய் பலவீனர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லி இருக்கிறது, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இந்த காலை வேளையிலே அவ்விதமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புத கரம், அந்த காயப்பட்ட கரம் இப்பொழுது அவர்களுக்கு நேராக நீட்டப்படுவதாக. சுகம் பெறுவார்களாக, அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாக, வலிகள் வேதனைகள் நீங்குவதாக, சத்துரு வெட்கப்பட்டு ஓடுவானாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென் ஆண்டவரே. சிறிய பிள்ளைகளுக்கும் பலவீனம், வாலிபர்களுக்கும் பலவீனம். ஐயா, நீர் பலப்படுத்துகிற தேவன் அல்லவோ? எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அவருடைய பலவீனங்கள் நீங்கி போவதாக, அவருடைய அற்புத சுகத்தை பெறுவார்களாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கலக்கங்கள் எல்லாம் மாறி போவதாக. மரியாளை மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே என்று சொன்னார். அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரிகளே, அருமையான சகோதரனே, உங்களுக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், உன்னை என் வலக்கரத்தினாலே தாங்குவேன், நீ விழுவதில்லை, நீ விழுந்தால் தூக்கி நிறுத்துகிற நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே சிலரை தூக்கி நிறுத்தும்படியாக சோர்ந்து போயிருக்கிறவர்களை, விழுந்து கிடக்கிறவர்களை, கவலையா இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்தும்படியாக அவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிறது. அவர் உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற தேவன். ஒரு நாளிலே நீங்கள் சொல்ல முடியும், இன்றைக்கு சொல்ல முடியும், என்னை அவர் பலப்படுத்தினார், நான் இனி என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி சத்ரு என்னை பலவீனப்படுத்த முடியாது. ஷாகரலா தூரமானிகரமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்யறதற்காக நன்றி ஆண்டவரே.
எல்லா விதமான கலக்கங்களை எடுத்து போடும். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே, ஆண்டவரே காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே என்று அங்கலாய்க்கிற அநேகர் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த கால வேளையிலே அவளுக்கு நம்பிக்கை விட்டுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்காக சகலவற்றையும் ஆயத்தம் செய்திருக்கிறேன். ஏற்ற வேளையிலே, குறித்த வேளைகளே அவைகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் அவளுக்கு சொல்லுவீராக, அவளை பலப்படுத்துவீராக. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய காரியங்களே மழையை பெய்ய பண்ணுவார். ஏற்ற காலத்திலே அது நிறைவேறும். அந்த காலங்கள் கடந்து செல்லாது. தேவன் குறித்த வேளையிலே அந்த காரியங்கள் நடக்கும். ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. இந்த கால வேளைக்காக நன்றி.